சேம் தான். இதில் ஒரிஜினலாக தெரியும், அதில் கொஞ்சம் அதில் தெரிஞ்சிடும் பூக்கும் அதுக்கும். அம்மா, நம்ம வீட்டில் வந்து சிக்கன் பிரியாணிங்க. இப்போ தான் சமைச்சேன், இன்னும் சாப்பிடல, சாப்பிட்ணும். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? உங்கள் வீட்டில் என்ன சமையல்? நம்ம லைவ் பிடிச்சிருந்தா இந்த லைவுக்கு லைக் போட்டுட்டு, உங்களுக்கு பிடிச்சா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாய் ஆறுமுகம், எப்படி இருக்கீங்க? சென்னை தாங்க. நீங்கள் எந்த ஊர்? ஃபேக் ஐடி நிஷா ஒன்றுலாம் என்ன தான் கேட்குறது? கடுப்பு வெங்காயம். வெறுப்பு ஏற்றுறதுனே வரீங்களா ஃபேக் ஐடியில் நேம் வச்சுக்கிட்டு? ஐயோ ராமா. சிக்கன் கிரேவி சொல்லு. யார்கிட்ட சொல்கிறது? நானா? ஓ, என்ன சொல்லணும்? புறம்போக்கு. எனக்கு போல பிரதர் சொல்லிட்டாரு. நரேஷ் பிரதர், நான் என்னோட பேர் சுமிங்க. உங்கள் பேர் நரேஷா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? எந்த ஊர்லேருந்து லைவ் பார்க்குறீங்க? லைக் போடுங்க, ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோரும் சொல்கிறது தான், நானும் ஸ்பெஷலாக சொல்ல மாட்டேன். அகில், இன்றைக்கெல்லாம் செம்ம தூக்கம் தூங்கினேண்ணா. சும்மா உங்கள் வீட்டு தூக்கம் எங்கள் வீட்டு தூக்கம் இல்லை, வெளுத்து வாங்கினேன். சமைக்கவே இல்லை. ஹாய் நிதிஷ். காலையில் மாம்சம் வந்து கடைக்கு போயிட்டு பூரி வாங்கிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக இட்லி கேட்டிருந்தேன், இட்லி கிடைக்கல, காலி ஆகிடுச்சு. மணி 9:45 இட்லி காலி. ஃபேக் ஐடியா? அப்படியாப்பா, நன்றிப்பா. கடைசியில் பூரி தான் கிடச்சிது. அதுவும் அப்புறமா பூரி தான் கிடச்சிதான். சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சான்ட்டு வாங்கிட்டு பூரி கூட வடை வாங்கிட்டு வந்திருக்காங்க, சொல்லவே இல்லை. வடை மடித்து கவரில் இருக்குது. நாங்கள் ஒரு பூரி சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டு முடிச்சு நான் கேட்குறேன், இல்லாட்டி அது என்னது இது தெரியலையே, அடா பாவி, என்னடா அதுன்னு பிரித்து பார்த்தா வடை இருக்குது. என்னடா இதுன்னு, சுச்சோ மறந்து போயிட்டேம்மா வாங்கிட்டு வந்ததே அப்படின்றாங்க. என்னத்தை சொல்ல. அப்புறம் பூரியும் வடையும் சாப்பிட்டுட்டு மாம்சு டீ கடிச்சு போட்டு கொடுத்துட்டு நான் அதோடு படுத்துட்டேன். நான் டீ குடிக்கவே இல்லை. ஓகே தம்பி அமர், பாய், டேக் கேர், குட் நைட், நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், see you tomorrow. அப்புறமா தூங்கிட்டுனா மணி ஒரு எப்போ தூங்கியிருப்பேன், ஒரு 11 மணிக்கு படுத்திருப்பேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு. 11 மணிக்கு படுத்தவ எந்திரிச்சது எப்போ? 3 மணிக்கு எந்திரிச்சேன். வெயில் பயங்கர அனல். எல்லாரும் சொல்கிறாங்க ஓலை வீடு ஜிலு ஜிலுன்னு இருக்கும், குழு குழுன்னு இருக்கணும். ஒன்றுமே இல்லை, அப்படியே நெருப்பு தான். தக தக்க தக்க சும்மா என்னது, சும்மா என்னது தெறிக்கு விடலாமான்ற மாதிரி இருந்தது வெயில். ஐயோப்பா. ஓகே தம்பி, பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம். தூங்குங்க சலீம், டாடா, சியூ ஷோ. அப்புறமா அந்த அனல்லையுமே தூங்குனா பாரு. ஓகே பிரதர் இருக்கீங்களா? ஏழேன் சரி பிரதர். ஒரு வழியாக 3 மணிக்கு எதிர்த்து 3 மணிக்கு ப்ரெட்டு சூடு பண்ணிவிட்டு முட்டை, எக், பொடி மாஸ், ஒரு டீ. அட எவன்டா அது வந்துட்டான்டா, ஃபேக் ஐடிக்கு பிறந்த ஃபேக் ஐடி. அட போட டை போட. அதுக்கப்புறமா அந்த டீயை குடிச்சு போட்டு, ஐயோ காஞ்சனாவா? ஓ காஞ்சனா இப்படி தான் இருக்குமா? சரிப்பா. அதோட இப்போது சாப்பிட போகிறோம். இப்போ தான் நைட்டு சமையல். இன்றைக்கி வந்து சாப்பாடு இப்போ தான் நம்ம வீட்டில் சாப்பிட போகிறோம். காலையிலேருந்து இருக்கேன் கேட்டுட்டு தான் இருக்கியா? முகம் கழுவும்போது நானே கிள்ளிக்கிட்டேன், என்னோடய மூக்கு மேலே கட் பண்ணிக்கிட்டேன். இந்த குட்டி நகத்தில் கிழிச்சிக்குது. லைக் போட்டதுக்கு நன்றி ஜிஜி மோகன்.